இந்த ஒரு கொஸ்டின் வந்துட்டு எனக்கு எப்பவுமே ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். என்ன அப்படின்னா, மேம் டயட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மல் ஃபுட்டுக்கு போலாமா அப்படின்னு. நார்மல் ஃபுட்னா என்ன? 3 வேளை அரிசியாலான உணவுகள் சாப்பிடுறது, டீ காஃபி வந்துட்டு ஒரு 2ல இருந்து 3 டைம் டெய்லி எடுத்துக்கிறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்துருக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது, சிப்ஸ் பிஸ்கட் முறுக்கு மிச்சர்னு சொல்லிட்டு அடிக்கடி சாப்பிட்டுக்கிறது, இது பேர் நார்மலா? இது எப்ப நார்மலா இருந்தது அப்படின்னா, நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது, ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வந்துட்டு நம்ம உழுதுட்டு இருக்கும் போது, மூட்டை தூக்கிட்டு இருக்கும் போது, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் இல்லாத காலத்துல இந்த உணவுகள் ரொம்ப நார்மல். ஏன்னா அவ்வளோ உடல் உழைப்பு இருந்தது. இப்ப எல்லா மெஷினும் வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன கார்டன் கூட இருக்கிறது இல்ல, நிலத்துல யாரும் போய் நம்ம விவசாயம் பண்ண போறது இல்ல, மூட்டை தூக்குற வேலை இல்ல. இந்த எந்த ஒரு உடல் உழைப்புமே இல்லாம 3 வேளை நான் மாவுச்சத்தை தான் சாப்பிடுவேன், அந்த உணவு பழக்கத்தை அப்படியே கொண்டு வருவேன், ஆனா உடற்பயிற்சியை ரொம்ப கம்மி பண்ணுவேன்னா இது வந்துட்டு அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். மாவுச்சத்து உணவுகள் வந்துட்டு உங்களுக்கு எனர்ஜிக்காக படைக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம யாருக்குமே இப்ப பண்ற வேலைக்கு எனர்ஜி தேவையே இல்லை. பழங்கள், காய்கறிகள், பயிர் வகைகள், நான்வெஜ், ஜூஸ் இதுலயே தேவையான நியூட்ரியன்ஸ் மட்டும் போதும். சின்ன சின்னதா நம்ம பண்றோம்ல, பாத்திரம் விளக்குறது, கூட்டி துடைக்கிறது, துணி காய போடுறது, மடிச்சு வைக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு 1 hour நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு வேளை மாவுச்சத்தே போதும், மத்த எந்த வேலையும் மாவுச்சத்து வேணாம். சோ ஓடாத வண்டிக்கு எதுக்கு பெட்ரோலுங்கிற மாதிரி வேலை செய்யாத இந்த உடம்புக்கு எதுக்குப்பா மாவுச்சத்து? கம்மி பண்ணுங்க. அப்போ உங்களோட உடல் வந்துட்டு இன்னும் ஆக்டிவ் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. 10 நாள் தான் கஷ்டமா இருக்கும், 11வது நாள் உங்க உடம்பே அது கேட்காது.